சீதா, நேத்து நம்ம டாக்டருக்கு ஒரு பெரிய விபத்து நேர்ந்தது தெரியுமா? விபத்தா? ஆமா, நம்ம சோபா இருக்காளே, டாக்டர் கைய பிடிச்சு கடிச்சிட்டா. ரத்தத்தை நான் கூட பார்த்தேன். பாவம் டாக்டர் ரொம்ப பொறுமைசாலி. என்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏன் டாக்டர், அதுக்கு மருந்து ஏதாவது போட்டீங்களா? இன்னும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டா இப்ப பரவாயில்ல சார். சோபா இப்படி நடந்துகிட்டது இல்ல, நான் ஒரு பெரிய மனோதத்துவத்தை உணர்ந்துகிட்டேன். மனோதத்துவமா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா சார், உங்க மகள் சோபா என் கையை கடிச்ச உடனே நான் சிரிச்சேன். உடனே அவோ வலி எடுத்தா அழுவாங்களே, நீங்க சிரிக்கிறீங்களேன்னு கேட்டான். இதுல இருந்து வலி எடுத்தா அழணுங்கிற உணர்ச்சி அவளுக்கு இருக்கு இல்லீங்களா? எஸ் டாக்டர், நீங்க அனுசரிக்கிற முறைகள் எல்லாமே வினோதமா தான் இருக்கு. ஆமா சார். உதாரணமா இந்த மாதிரி நோயாளிங்க தாகம் எடுக்குதுன்னு சொன்னா நாங்க உடனே சாதம் சாப்பிட்டா தாகம் தீர்ந்து போயிடும்னு உண்மைக்கு புறம்பா சொல்லுவோம். இதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களான்னு பார்ப்போம். இந்த அடிப்படையில தான் நாங்க மனோதத்துவ சிகிச்சையே செய்யறோம். ஓ, ஐ see. மாமா, எதையோ நினைச்சுக்கிட்டு அம்மா அப்பா பாக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்க ஓடி வந்துட்டேன் மாமா. வாமா சோபா, வா. மாட்டேன். உங்க வீட்டுக்கு வந்தா டாடி திட்டுவாரு. சோபா, எங்க வீடா? இல்லம்மா, இது உன் வீடு. நீ சிறப்பா வாழ்றதுக்காகத்தான் நான் இந்த வீட்டையே வாங்கினேன். நான் திட்ட மாட்டேமா, நிச்சயமா உன்னை திட்ட மாட்டேன். மாட்டேன். உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும் தான் வந்தேன். பார்த்துட்டு நான் போறேன். டாடா. சரி சோபா, நீ போக கூடாதுமா. வாமா, உள்ள வாமா. அம்மா, முன்ன ஒரு தடவை வந்த இல்லையா? அப்போ நீ ஏன் வந்து, எதுக்காக வந்து, இன்னொரு தடவை வந்து அடிப்பேன்னு டாடி சொல்லல. ஏன் டாடி இப்ப கூட நான் அடிப்பேங்களா? சோபா, இல்லம்மா, இல்ல. என் கண்மணியை நான் எந்த காலத்திலையும் அடிக்க மாட்டேம்மா, அடிக்கவே மாட்டேன். வாமா. அப்பா கூப்பிடாரு, வாமா. நீ ஏன் சொல்ல? இது எங்க வீடு, எங்க அம்மா, எங்க அப்பா. நீ போய் தட்டு விட்டு. நான் அம்மா அப்பா கூட டிஃபன் சாப்பிட போறேன். நீ யார் கேட்கறதுக்கு? அம்மா, எனக்கு டிஃபன் தருவியா? நான் சாப்பிடலாமா? உனக்கு இல்லாதம்மா, வா. உட்காரு, உட்கார். என்ன இது நான்சென்ஸ்? இந்த மாதிரி அக்கிரமம் செய்யக்கூடாது, அட்டகாசம் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். எதையாவது உடைக்கிறது, எதையாவது கிழிக்கிறது, பரவாயில்ல, உனக்கு சுத்தமா பயமே இல்லாம போச்சு. நான் செய்த பாவம் என் தலை எழுத்து எனக்கு இப்படி ஒரு சாபம் ஏற்பட்டு. அம்மா, போதுங்க, விவரம் தெரியாத பொண்ணுகிட்ட கோச்சிக்கிட்டு போது. நீங்க பெரிய கோட்டீஸ்வரர், உங்களுடைய ஒரே பொண்ணு அவ. தாலாட்டி சீராட்டி எப்படி இல்லாம வளர்த்தோம். வீட்டு ராஜகுமாரி போல இருக்க வேண்டிய இந்த நிலைமையில இருக்கிறாளன்னு நீங்க பரிதாபம் கூட பட வேண்டாம். ஆனா அவளை மிரட்டாமையாவது இருக்க கூடாதா? என்ன மன்னிச்சிடுச்சு. எதையோ பறி கொடுத்த வேதனையில இப்படி அடிக்கடி உணர்ச்சி வசப்பட்டு போறேன். டாக்டர், குழப்பமடைஞ்ச நிலையில நான் எதை செய்யக்கூடாது அதை செய்யறேன். என் குழந்தை செய்த தவிர நான் மன்னிச்சிருக்கலாம் டாக்டர், அன்பு காட்டியிருக்கலாம். ஆனா அவகிட்ட நான் எவ்வளவு கொடுமையா நடந்துக்கிட்டேன் பாத்தீங்களா டாக்டர்? மனிதன் எவ்வளவோ கற்பனைகளை செய்யறான். ஆனா அவனுடைய கற்பனைகள் கலைஞ்சு ஏமாற்றங்கள் ஏற்படும் போது அவன் தான் சுய உணர்வு மட்டும் இல்லை, தன் நிதானத்தையே இழந்துறான் டாக்டர். சார், நீங்க இப்படி எல்லாம் நம்பிக்கை இழக்கவே கூடாது. நீங்க உங்க மகளை எந்த நிலையில பார்க்கணும் விரும்புறீங்களோ அந்த நிலையில கண்டிப்பா பார்க்கத்தான் போறீங்க. இனிமே நீங்க உங்க மகளை பார்க்கும்போது உணர்ச்சி வசப்படவே கூடாது. பாசத்தினாலையும் பரிவினாலையும் தான் பாதிக்கப்பட்ட அவளை திருத்த முடியும். எஸ் டாக்டர், எஸ்.
சோபா, என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னை ரொம்ப திட்டேன்ல. உன் டாடியை நீ மன்னிக்க கூடாதா? Come on, my child. Come on. டாடி அம்மா, அப்பா என்ன மன்னிச்சுட்டாரு. நான் அப்பாவை மன்னிச்சுட்டேன். எல்லாருமே மன்னிச்சுட்டேன். மிஸ்டர், இன்னைக்கு மட்டும் உன்னை கூட மன்னிக்கிறேன். ஓகே? தேங்க்யூ சோபா. ஏன் சார், ஒரு மாற்றத்துக்காக சோபா அழைச்சிட்டு நம்ம எல்லாம் வெளியில போயிட்டு வந்தானே. ஓய், போலாமே. சீதா, நீ ரெடி தானே? அப்ப போலாம் வாங்க. வாமா. தனியா போகாதமா, நிலாமா. டாக்டர், சோபா தனியா போறா. அவளுக்கு நீச்சல் கூட தெரியாது. டாக்டர், சோபா. சோபா, இங்க சோபா. சோபா, டெம்பரேச்சர் இருக்கு, அவ்வளவுதான். சீக்கிரத்திலே குணம் ஆயிரும். தேவை இருந்தா போன் பண்ணுங்க, நான் மறுபடியும் வந்து பார்க்க. தேங்க்யூ டாக்டர். ஆஷா, சோபா எதுவுமே சாப்பிடல. ரெடியா ஹார்லிக்ஸ் வச்சிருக்கேன். இப்ப அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எழுந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். சோபா, 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 என்னம்மா வேணும்? என்ன வேணும்? சோபா, இங்க பாருமா, என்ன பாரு.
ஃப்ரெண்டு வருவாருமா, என்ன பாருமா. சோபா பேசாம படுத்து. நீ என்ன தனியா விட்டு எங்கேயும் போயிடாத ஃப்ரெண்ட், என்ன தனியா விட்டு எங்கேயும் போயிடாத. இல்ல சோபா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பேசாம படுத்து. மாட்டேன். அப்புறம் நான் தூங்கினா நீ என்ன ஏமாத்திட்டு போயிடுவ. இல்ல சோபா, நான் சொன்ன பேச்சு நீ கேட்க, அப்பதான் நான் இங்கேயே இருப்பேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பேசாம படுத்துக்குமா. சரி. சோபா, ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கே, கொஞ்சம் ஹார்லிக்ஸ் குடுக்கட்டுமா? ஆஷா, எனக்கு ஒண்ணு வாண்ட முடியாது போ. சோபா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஆஷா கொண்டா. சோபா இப்படி பிடிவாதம் பிடிக்காம சொன்னபடி கேட்கணும். ம், கவா. வாங்க வாங்க, இதுதான் எங்க குடிசை. அப்பா அப்பா. என்னப்பா? இவர்தான் எங்க அப்பா. நான் சொல்லல, மூர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் 15 லட்சம். இவங்க தான் ஆஷா. வாங்க 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 வாங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்ல, உட்காருங்க. நீங்க பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் பாத்திருக்கீங்க, இது சின்ன வீடு. அதனால என்ன, பரவாயில்ல. முக்கியமா உங்களை பார்க்கணும் தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம். பையன் கூட உங்களை பத்தி சொல்லியிருக்கான். நீங்க என் காலை தொட்டு கும்பிடணும்னு. What? மூர்த்தி தான் சொன்னான். No, 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 no. எஸ் எஸ் எஸ். நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே, உங்களை பெத்த புண்ணியசாலிய பார்த்து. Yes, yes. சார், எல்லாருக்கும் தான் பிள்ளைங்க இருக்காங்க. ஆனா உங்க சன் மூர்த்தி இருக்காரே, என்ன மூளை, என்ன அறிவு. ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அமையறது. என்கிட்ட என்ன இருக்குங்க, எல்லாம் தெய்வ செயல். தொழிற்சாலை பத்தி சொன்னாரு. வெரி குட் ஐடியா. உடனே 15 லட்சம் தரதா சொல்லிட்டேன். ஏதோ உங்களை போல பெரியவங்க கை தூக்கி விட்டாதான் என் பையன் முன்னுக்கு வர முடியும். முன்னுக்கு வரதாவது, நான் இப்பவே டாப்ல இருக்கேன். இன்னும் 5 வருஷம் போனா என்ன ஆறுது? மேல இடம் வேண்டாம். நான் கேக்குறேன்னு கோச்சிக்க கூடாது. 15 லட்சம் ரூபாய் நீங்க ஒன்னா பெறட்ட முடியுமா? ஐயோ அப்பா, அவங்கள நீ என்னன்னு நினைச்ச? அவங்களுக்கு இது சுண்டக்காய் இண்டஸ்ட்ரி. முந்திரி கொட்டைன்னு சொன்னீங்க. முந்திரி கொட்டை தான். அதாவது அவங்களுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். அரசாங்கத்துக்கே வேணாலும் 10 இண்டஸ்ட்ரீஸுக்கு இவங்க பணம் கொடுப்பாங்க. மிஸ்டர் மூர்த்தி, ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓஎஸ், எல்லாம் ரெடி. இன்னும் 4 மாசம். கட்டடத்துக்கு கடக்கால் போட்டுட்டா கட்டி முடியற வரைக்கும் எங்க வீட்டு ரூம்லயே நமக்கு வேண்டியதெல்லாம் பிளான் பண்ணிக்கலாம். எப்படிப்பா ஐடியா? ரொம்ப பிரமாதம். இப்ப அந்த ரூம் ஒழிச்சு கொடுத்துறேன். வாடகை கூட வேண்டாம். கர்மம் கர்மம். உன் புத்தி ஒண்ணு விட்டு போகுமா? பாவம், அவரை ஒண்ணும் சொல்லாதீங்க. உங்களை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்காரு. நல்லா கேட்டீங்க. இவனுக்கு 8 வயசு தாங்க இருக்கும். என்ன கேட்டான் தெரியுங்களா? இந்தியாவில எவன் படிக்கிறதுன்னு கேட்டான். சரி, வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். எந்த ஊர்ல படிச்ச மூர்த்தி? ஒரு ஊர்லயா? ஸ்கூல் படிச்சது சுவிட்சர்லாந்து, சட்டம் படிச்சது ஸ்காட்லாந்து, தொழில்நுட்பம் படிச்சது ஹாலந்து, இந்த இண்டஸ்ட்ரியை புரிஞ்சுக்கிட்டதே ஹாலந்து. ரொம்ப அலைஞ்சிருக்கான் சின்ன வயசுல. அப்படி 4 ஊர் போனால தானே முந்திரி கொட்டை ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு வந்திருக்கேன். மூர்த்தி, உன் ஐடியாவை கிளப்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன்டா. அவன் முந்திரி கொட்டில பஞ்சான்னு என்ன பார்த்து சிரிக்கிறான்டா. இப்ப சிரிப்பா. 4 மாசம் போட்டோம், 2 பாக்கெட் பஞ்சு தரேன். அதை கொண்டு அவங்கிட்ட கொடுத்துட்டு அவனை பார்த்து நீ சிரிச்சிட்டு வா. சார், இந்த ஐடியாவை எங்கேயோ வெளியே சொல்லிட போறீங்க. அப்புறம் எங்களுக்கு ஆபத்து இல்ல மிஸ்டர் மூர்த்தி? ஆமா ஆமா, இவனால காப்பி அடிச்சிடுவான். நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். மிஸ்டர் மூர்த்தி, பாம்பே, பூனா, கோயம்புத்தூர் இங்கெல்லாம் இப்பவே மில் முதலாளிங்க பஞ்சுக்கு பஞ்சா பறக்குறாங்க. சீக்கிரமா ஆரம்பிச்சிடணும். என்னால டிலே ஆகாது. எழுதி போட்டேன். ஜெர்மனில இருந்து இன்ஜினியர் வரான், மெஷினை தூக்கிட்டு. வர வழியில அமெரிக்கால இருந்து ஆணியும், சுவிட்சர்லாந்துல இருந்து ஸ்க்ரூ கொண்டு வரான். வந்த உடனே எல்லாத்தையும் ஃபிட் பண்ண வேண்டியது. பட்டனை தட்டி ஒரு பக்கம் முந்திரி கொட்டையை கொட்டினா இன்னொரு பக்கம் பஞ்சா விழும். இந்த ஸ்னோ பவுடர் எல்லாம் சொன்னீங்க, அது எங்க விழும்? அதுக்கு வேற மிஷின் ரஷ்யால இருந்து வருது. அப்பா, எங்க தொழில் சம்பந்தமா கடித போக்குவரத்துக்காக போடுற மாதிரி லெட்டர் பேப்பர், அது ஒண்ணுதான் இந்தியன், மத்தது எல்லாம் ஃபாரின். அதுல ஏன் குறை? பாவம், அவங்கதான் பணம் போடுறாங்கிறாங்க. அதையும் பர்மால இருந்து வாங்கி போட. வெரி குட் ஐடியா. மிஸ்டர் மூர்த்தி, எனக்கு டைம் ஆச்சு. மத்த வேலைகளை கவனிங்க. நாம அப்புறம் சந்திப்போம். இங்க நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வரணும். வரதாவது இனிமே இங்கதானே பிசினஸ். வரேன். காம்பவுண்ட் வெளியே இருக்கு. நீ எங்க போற? அவங்களே போயிடுவாங்க. சின்ன பொண்ணு. ஆமா, இது கல்யாணம் ஆயிடுச்சா? அது என்ன கண்டாவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என் பிசினஸ் உண்டு, நான் உண்டு. இத பாரு, எனக்கு எக்கச்சக்கமா வேலை இருக்கு. நான் ஃபேக்டரிக்கு போகணும். ஃபேக்டரிக்கா? அதான் நம்ம வீட்டு ஷவரெல்லாம் எழுதி வைக்கல, ஃபேக்டரி. ஆராய்ச்சி பண்ணுவானா? நீ ஒண்ணு செய். நீ வாசல்லயே நில்லு. யார் வந்து கேட்டாலும் மூர்த்தி சார் இல்லைன்னு சொல்லு. என்ன சொல்றிய? வா, சொல்லிடுறேன்.
வாரணம் ஆயிரம் சூழவலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றார் என்னெதிர் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழினான் கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளம்தான் கைவெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தமிட்டால் சோபா என்ன இதெல்லாம் இதுதான் மாடர்ன் ஆர்ட் என்ன வளர்ற உனக்கு ரசிக தன்மை இல்ல எனக்கு இருக்கு இப்படி எல்லாம் செவுத்துல இருக்க கூடாது எத்தனை தடவை சொல்றது கலைஞன் கற்பனையை கட்டுப்படுத்த நீ யார் நீ அகிலமே அண்டசராசனமே இந்த அபலையின் கண்ணீரை உடனே வந்து துடைத்து அருள் புரிவாயாக இப்படி எல்லாம் நீ செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சிலருக்கு பிடிப்பது பலருக்கு பிடிப்பதில்லை பலருக்கு பிடிப்பது சிலருக்கு பிடிப்பதில்லை சில பலருக்கும் பல சிலருக்கும் பிடிக்காதது ஐயோ எனக்கு மட்டும் பிடிப்பது ஏன் முடியாது சோபா வெரி குட். உனக்கு படம் கூட வரைய தெரியுமா? ஓ எஸ். ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்கியே. ஃப்ரெண்ட் உனக்கு ரொம்ப பிடிக்குதுல்ல? அந்த ஆஷா சொன்னா நல்லாவே இல்லைன்னு. இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குதே தவிர இந்த அழகான சோத்துல எழுதுனதுதான் எனக்கு பிடிக்கும். பின்ன எதுல எழுதுறதா? ஒரு பென்சில் எடுத்துக்கிட்டு வெள்ளை பேப்பர்ல இதெல்லாம் எழுதணும். இங்க அந்த கரியை கொண்ட கமா. குட் கேர்ள். ஐயே முகத்துல எல்லாம் கரிய பூசிட்டு இருக்கியே. சோபா இந்த தொடச்சுக்க. நீயே தொடச்சிருப்பேன். என் உயிர் கீதா, என்றென்றும் உன்னுடையவனாகவே உன் அருகிலேயே இருக்க விரும்பும் உன் அன்பிற்குரிய சந்துரு. கீதா, காலேஜ் விட்டதும் நேர வீட்டுக்கு தான் வரையா? ஆமாப்பா. ஏன்பா இப்படி கேக்குறீங்க? இல்ல, வரவேளை யாரையாவது சந்திச்சுட்டு வரையான்னு தான் கேக்குறேன். சந்திக்கிறதா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியாதம்மா, இப்ப உனக்கு எதுவுமே புரியாது. பாரு கீதா, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? இது எப்படி உன் கைக்கு வந்தது? ஏன் பேசாம இருக்க? இவன் உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, அவர் வந்து என்னுடைய காதலை நான் இவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல போறேன் இல்ல கீதா. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான செய்களை அனுமதிப்பேன் மட்டும் நினைக்காது. கண்ணா பின்னான்னு எதையோ கிறுக்கி எவனோ போட்டோவை கொடுத்தானா அதை இவன் கொண்டு வந்தாலும் இப்படி கண்டவனோட பழகிறதுக்காகவும் அவனுடைய போட்டோ வாங்கிட்டு வரதுக்காகவும் அவனை காலேஜுக்கு அனுப்பிச்சேன். ஒரே பெண்ணாச்சியை செல்லமா வளர்த்து ஒன்னு படிக்க வச்சேன். இப்படி முறைதவரை நடந்துகிட்டு குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தவானே துணிஞ்சிட்டேன். இல்லப்பா, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காதுப்பா. இன்னும் என்ன நடக்கணும்? இது வரைக்கும் நடந்தது போறோம். நாளையிலே நீ காலேஜுக்கு போக கூடாது. அப்பா, நீ இந்த ஊர்ல இருக்கவும் கூடாது. அப்பா, அப்படின்னா என் படிப்பு என்னப்பா ஆகுறது? நீ படிச்சு சம்பாதிச்சு என்ன ஒண்ணு காப்பாத்த வேண்டாமா? என் மானத்தை காப்பாத்தினா போதும். கீதா, நீ இப்ப செய்த மாதிரி தவற இன்னொரு முறை செய்தா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இனிமே இங்க இருக்கவே கூடாது. இன்னைக்கு அவனை கொடைக்கானலுக்கு உன் சித்தப்பா வீட்டு கருப்பை தீர்மானிச்சுட்டு சீக்கிரம் கல்யாணத்தை செய்து முடிச்சாதான் என் கௌரவம் நினைக்கும் போல இருக்கு. அது வரைக்கும் நீ அங்கேயே தான் இருக்கணும்.
சோபா ஓ ஃப்ரெண்ட் என்னால அதை போட்டுக்கவே முடியல, கொஞ்சம் போட்டுட ப்ளீஸ். ப்ளீஸ் ஃப்ரெண்ட், சீக்கிரம். என்ன ஃப்ரெண்ட் யோசனை பண்ற? ப்ளீஸ் போட்டு விட ஃப்ரெண்ட். தெய்வமே, கள்ளங்கபடு தெரியாத குழந்தையோடு பழகும் பெரும் பொறுப்பினை எனக்கு தந்திருக்கிறாய். தூய்மையான உள்ளத்தோடு நான் செய்யும் எந்த செயலும் பாவமே பாவமே இல்லை. ஃப்ரெண்ட், நீ போட்டு விடலன்னா எனக்கு இந்த ஜாக்கெட் வேண்டவே வேண்டாம். Thank you very much, friend. சோபா, ஆஷா குரல் மாதிரி இருக்க. அவ எங்க? அவளை நான் பூட்டி வச்சிருக்கேன் பத்திரமா. பூட்டி வச்சிருக்கியா? ஆமா, பாத்ரூம்ல பூட்டி வச்சிருக்கேன். தப்பு இல்ல. கமம். ஆஷா, என்ன இது? நீ எப்படியும் கதவு திறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நேரத்தை வீணாக்குவானேன்னு நான் பிடிச்சிட்டேன். எப்படி யாருக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட அதிர்ஷ்டம்? எல்லாம் இவருடைய புச்சால்தனம். ஏன் தள்ளி இருக்க? சும்மா கிட்டக்கவா. சரி, நான் வரேன். ஆமா, உங்களை ஒண்ணு கேக்குறேன். நம்ம இப்படி நாடகம் மாதிரிதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உங்க அப்பா இல்லாத சமயத்துல நம்ம இப்படி? இதான் புதுமை. எல்லா காலங்களும் தான் பீச்சுக்கு போறாங்க, பூங்காவுக்கு போறாங்க, நந்தவனத்துக்கு போறாங்க. ஒரு மாமூலா இருந்தா எப்படி நம்மள மாதிரி ஒரு ஜோடி உலகத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்க வேண்டாம்? ஆமா, பொல்லாத உலகத்தை கண்டுட்டீங்க போங்க. உலகத்தை விடு, இன்னைக்காவது ஒரு உண்மையை சொல்ல. ஸ்வீட்டி, நான் அழகா இருக்கேனா? அழகு பத்தி நாம 2 பேரும் பேசலாமா? சரி, அதை விடு. மனப்பொருத்தம் எக்கச்சக்கம். அது என்னமோ தெரியல, விதி விளையாடுதுன்னு நினைக்கிறேன். விளையாடட்டும் விளையாடட்டும். இந்த அருமையான ஆஷாக்காவே இந்த அழகான மூர்த்தி. இத விதியால, அதாவது எங்க அப்பாவை மாத்த முடியுமா? முடியாத. உன் லெப்ட் ஹேண்ட் எங்க? அத கூட. ஆஷா, மை டியர் ஆஷா. அப்பா அப்பா. மூர்த்தி, எஸ் பாஸ். எனக்கு ஒரு சந்தேகம். பரப்படாதே. ஆமா, இவ்வளவு தூரம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்க. போட்டு முந்திரி கொட்டைக்கு என்ன பண்ண போறீங்க? பாஸ், சிதம்பரத்துலயும் தஞ்சாவூர் வரையில் கண்டத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. மாத்திட்டேன். எல்லாத்தையும் வாங்கி ஒரே முந்திரி தோட்டம். வெரி குட். இன்னொரு பிரச்சனை, வெளிநாட்டுல இருந்து வருது மிஷின்ஸ், அது திடீர்னு கெட்டு போயிட்டுனா? இப்படி ஏதாவது வரும்னு தான் நம்ம முருகேசன் இல்ல, அவன் பட்டறை நம்ம ஃபேக்டரி பக்கத்துலயே போட்டுக்கிட்டான்னு. தட்ஸ் ஃபைன். இல்லையா பின்ன? மூர்த்தி சாரு, அப்பாவா? சாட்சாத் உங்க அப்பா தான்டா. எட்டிக்கிட்டே தெரியலையே, இங்கேயும் தெரியாம வரைய. என்னது? பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்கோம், நீ பாட்டு சொல்லாம கொள்ளாம வந்தாக்க? எனக்கு தெரியாதுடா, இன்னும் நான் உன்னை கேட்டுக்கிட்டு உள்ள வரேன். அம்மா, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் ஒரு வெகுளி. தட்ஸ் ஆல் ரைட். நாங்க தொழிற்சாலை விஷயமா தான் பேசிட்டு இருக்கோம். ஏதோ உங்க தொழிற்சாலையில நீங்க எல்லாம் முன்னுக்கு வந்தா அதுவே எனக்கு போதும். மூர்த்தி, நான் கூட வந்திருக்க மாட்டேன்டா. ஊர்ல இருந்து கீதா வந்திருக்கா, அத சொல்லதான். நம்ம கீதாவா? வாட்? நோ நோ நோ, அது எங்க பெரியப்பா மக வந்திருக்காளா? கொஞ்சம் தள்ளு. கீதா, ஹாய் கீதா, எப்ப வந்த? நீ சௌக்கியமா? பெரியப்பா சௌக்கியமா? என்னன்னா ரொம்ப பிசினஸ் லைக்கா பேசுற? ஆமா, இப்பெல்லாம் ரொம்ப பிஸியாமே. சித்தப்பா சொன்னார். கீதா, மூர்த்திய பழைய மூர்த்தியை நினைக்காத, பழைய பெரிய ஆளாயிட்டான். எனக்கு ஓய்வு கிடைக்கிறதே சில நிமிஷம், அதுலயும் நீ பேசி போர் அடிக்காத. என்ன கீதா, ஊர்ல என்ன சமாச்சாரம்? மிஸ்டர் மூர்த்தி, எஸ் பாஸ். எல்லா பேப்பர்லயும் கையெழுத்து போட்டுட்டேன். பேனால எங்க இருந்தா? ஓய், பாப்பா, நான் போஸ்ட் பண்ணிடுறேன். பாஸ், 1 minute. கீதா, இங்க வா. கீதா, நான் சொல்ல 15 லட்சம் அவங்க இவங்களா கொடுக்குறாங்க. நம்ப முடியல. அவ்வளவு அடக்கமான பொண்ணு, அவ்வளவு ஐஸ்வர்யம். நமஸ்காரம் பண்ணு. நமஸ்காரம். உங்க தொழிற்சாலை பத்தி கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்ல திட்டம். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சின்ன பிசினஸ். கீதா, இந்த பஞ்சு திட்டம் சர்வ சாதாரணம். இதுல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி உருவா போகுது. கீதா, உலகத்துல மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தனும் 150 வருஷ காலம் உயிரோட இருக்க வைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் மருந்து அவத்திக்கீரை, ஆலவிழுது, இது 2ல இருந்து கண்டுபிடிக்க போறேன். அதை எப்படா கண்டுபிடிக்க போற? அது உன் காலத்துக்கு அப்புறம் தான். உன்னை உயிரோட இருக்க வச்சா உன் தொல்லை எவன் தாங்கிறது? மிஸ்டர் மூர்த்தி, மிஸ்டர் கோபால், பாவம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. குடும்ப விஷயமா ஏதாவது பேசுங்க. நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நான் வரட்டுமா? மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் இந்த கம்போடியாக்காரனுக்கு ட்ரங்க் கால் போட்டு நைட்லயே பேசுங்க. லெட்டர்ல ரொம்ப தொந்தரவு பண்றான். ஓ எஸ், நான் வரேன் கீதா. கீதா, இது ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் இப்படி எல்லாம் மண்டே போட்டு வச்சுக்கிறேன்னா
இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன உதவாக்கறேன்னு திட்டிய உங்க சித்தப்பாவுக்கு இவர்தான் தொழில் மேதை மூர்த்தியினுடைய தந்தைன்னு கர்மம் ஊரா பாராட்டு கூட்டம் நடக்க போகுது. என்னடா இது வளவளன்னு பேசிக்கிட்டு? கீதா, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா, நாம எல்லாம் ஒண்ணா உட்காந்து டிஃபன் சாப்பிடலாம். வாடா. சந்துரு, கீதா, கீதா, சந்திரா, கீதா, கீதா, நீ எப்படி இங்க திடீர்னு வந்த? எங்க சித்தப்பா இந்த ஊர்ல தான் இருக்காரு. நான் அவர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க, மத்ததெல்லாம் பிறகு சொல்றேன். கமான். அருகில் வா 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 என்றது என்றது ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி ஒருவன் காதலன் மஞ்சத்திலே ஓர் பெண்ணிலவு புது வாழ்க்கையிலே வரும் முதலிரவு அது மலருக்கும் வண்டுக்கும் தேனிலவு உறவு ஓஹோ என்றது என்றது அருகில் வா 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 என்றது என்றதோ ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி ஒருவன் காதலன் ஒரு நாளுக்கு நாள் உடல் மெருகேற அந்த நாடகத்தால் இதழ் நிறம் மாற ஒரு நாளுக்கு நாள் உடல் மெருகேற அந்த நாடகத்தால் இதழ் நிறம் மாற அவர் தோளுக்கு தோள் கண்ட சுகம் கூற அரை தூக்கத்தில் இருந்தார் மனமாற உறவு ஓஹோ என்றது என்றதோ என்றது அருகில் வா 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 என்றது என்றதோ என்றது ஒருவன் காதலன் ஒருத்தி காதலி ஒருவன் காதலன் டாக்டர், ஷோபாவுடைய நிலைமையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஆரம்பத்துல நான் அவளை முதல்ல சந்திச்சப்போ அவகிட்ட இருந்த பிடிவாதங்கள் எதுவுமே இப்ப இல்ல. அதுக்கு மாறா இப்ப நல்லது கெட்டதை உணர்ந்துக்குங்கிற ஆர்வம் அவளுக்கு நிறைய இருக்கு. நான் அவகிட்ட எதை சொன்னாலும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு சொன்னபடி கேட்கிறேன். என்கிட்ட அவளுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதுனால எப்படி அவளை குணப்படுத்த முடியும் சார்? ஏன் டாக்டர், அவ பரிபூர்ணமா குணமடைய ரொம்ப நாளாகுமா? என்னால இப்ப எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியாதுமா. ஒரே மாசத்திலையும் குணமாகலாம்,
3-4 மாசமும் ஆகலாம். ஆனா அவ பழைய நிலைமை அடையக்கூடிய அறிகுறிகள் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரத்திலேயே குணமாயிடுவான் தான் நினைக்கிறேன். எப்படியோ டாக்டர், நீங்க சொல்றபடி எல்லாம் நல்ல விதமா முடிஞ்சா எங்களை விட பாக்கியசாலிங்க யாருமே இருக்க முடியாது. டாக்டர், சோபா எங்க வீட்டு குத்து விளக்கு. அந்த விளக்கு சுடர் விட்டு பிரகாசமா இருந்தாதான் அதனுடைய ஒளியில நாங்க நிம்மதியா வாழ முடியும். மூர்த்தி, அரே அப்பாவா, பாத்தியா எவ்வளவு பெரிய புஸ்தகம், 2500 பக்கம் கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மூர்த்தி, நீ டிஃபனே சாப்பிடலாமே. காலையில இருந்து இந்த மாதிரி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? வாடாக்கண்ணா. ஒண்ணும் இல்லப்பா, நான் ஒரு அபூர்வ பிறவி. எனக்கே பெருமையா இருக்கு. உலகத்துல யாரும் கற்பனை செய்ய முடியாத பெரிய திட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அப்படியா? என்னதுடா? சொல்றேன், பாதி வந்திருக்கு, முழுசா வரட்டும். அதுக்குதான் நான் மண்டே போட்டு உடச்சுக்கிறேன். அப்பா, முட்டை 2000 ரூபாய் சில்லறை இருந்தா கூட ஆசா கொடுத்த அப்புறம் தரேன். உனக்கு இல்லைன்னு சொல்லலடா கண்ணா. அவதான் வட்டியோட திருப்பி கொடுத்துட போறாள். ஆமா, நான் ஒண்ணு கேக்குறேன். ஆஷா உங்ககிட்ட எப்படி பழகுறா? அனுசரிச்சுதான் பழகுறாப்பா. உன்னை பார்த்து சிரிக்கிறாளா? போய, நான் சில சமயம் ரொம்ப ஹாஸ்யமா பேசுவேன், அப்ப சிரிப்பா. வேற அர்த்தத்துல சிரிக்கிறாளான்னு கேட்டேன். சிரிப்புக்கு அர்த்தம் உண்டாப்பா? இந்த காதல் கிதல்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஏதாவது? நான்சென்ஸ். காதலாவது மோதலாவது எனக்கு என் முன்னேற்றம் தான் முழு மூச்சு. என் தொழில் தான் என் உயிர். பழக தெரியாது பிள்ளை. ஊர்வலத்துல செய்யாதியா? நான் செய்ய சொல்றேன். டைம் கிடைச்சப்போ நான் சொல்ற அர்த்தத்துல சிரிச்சு வை. அவ்வளவு கோடீஸ்வரி, எனக்கு மருமகளா இருந்தா எனக்கு வேணா பெருமை. இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பேராசை கூடாது. உன் தீய எண்ணம் ஒழிக. சோபா, உனக்கு எந்த வர்ணம் பிடிக்கும்? எனக்கு மஞ்சள் பிடிக்கும். ஓ, மஞ்சள் தான் பிடிக்குமா? இத பத்தியா மஞ்சள்? அது பச்சை. I see. Very good. இது என்ன கலர்? இதுதான் மஞ்சள். வெரி குட், வெரி குட். ஆமா சோபா, உனக்கு வேற என்ன கலர் பிடிக்கும்? சிகப்பு. I see. இது நீலம். இது? இது சிகப்பு. சோபா, இது என்ன கலர்னு சொன்ன? சிகப்பு வரணும். இல்ல, இத நான் ரத்தம்னு சொல்றேன். ரத்தமா? இல்ல ஃப்ரெண்ட், இல்ல. எனக்கு ரத்தத்தை கண்டா. சோபா, ரத்தம் சிவப்பாதான் இருக்கும். அதுக்காக நீ ஏன் பயப்படுற? இத பத்தியா? இது வெறும் கலர் தானே. இங்க உன் கையை கொண்டு. இத பாரு, இது ரத்தமா? இல்ல ஃப்ரெண்ட். இதே ரத்தமா இருந்தா நீ பயப்படுவியா? இப்ப எனக்கு பயமே இல்ல. இனிமே ரத்தத்தை கண்டு பயப்பட மாட்டியே? பயப்பட மாட்டேன். சோபா, இப்ப நான் நடந்து போவேன். எத்தனை அடி எடுத்து வச்சு நடந்து போனேன்னு கரெக்டா சொல்லணும். கமா. சொல்லட்டுமா? இப்ப வேண்டாம், கடைசியில சொன்னா போதும். 5, 6, 7, 8, 9, 10, 11. எவனா? இல்ல இல்ல இல்ல, 10. That's good. That's very fine. Very good, very good. சோபா, சாப்பிட்டா? ஐயே, நல்லாவே இல்ல. ஒரேடியா கசக்குது. கசக்குதா? இருக்காதே. நிஜமா கசக்குது. சர்க்கரையே இல்ல. ஓ, சர்க்கரை இல்லையா? என் முயற்சி வீண் போகல். அவளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக 4 விதமான நிறங்களை காண்பிச்சு ஒவ்வொன்னும் என்னன்னு கேட்டேன். எல்லாத்தையுமே சரியா சொல்லிட்டான். உண்மையாவா டாக்டர்? அது மட்டும் இல்ல சார், அவ அநேகமா சுய உணர்வையும் அறிவையும் திரும்ப அடைஞ்சிடுவாங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு எண்ணிக்கை பரிச்சை வச்சு பார்த்தேன். அதுலயே அவன் தேறிட்டான். இனிமே அவளை பரிபூர்ணமா குணப்படுத்துறது ரொம்ப சுலபம்.
நான் இந்த அருவியில குளிக்க போறேன் ஃப்ரெண்ட். குளிக்க போறியா? ஆமா, அதுக்கு வேண்டிய துணியெல்லாம் கூட கொண்டு வந்திருக்கேனே ஃப்ரெண்ட். நான் குளிக்கும் போது நீங்க இங்க இருக்க கூடாது தெரியுமா? நான் குளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட். புறப்படலாமா? இப்படியே வா, நான் ட்ரெஸ் மாத்திக்கணும். ஓய், என்ன வாய்ஸ் அப்படியே நிக்கிறீங்க? கொஞ்சம் திரும்பிக்கங்க, நான் ஒரே நிமிஷத்துல ட்ரெஸ் மாத்திக்கிறேன் ப்ளீஸ்.
வேண்டாம் ஃப்ரெண்ட், எனக்கு கூச்சமா இருக்கு. நானே போட்டுக்கிறேன். ரெடி ஃப்ரெண்ட், போலாமா? போலாமே. இருங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்.